ஒரு நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பு விருந்தினராக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்கிறார்கள். அப்போ ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக மாவட்ட மாணவர் அணி தலைவர் ஜெயலலிதாவுடைய உருவப்படத்தை நவ தானியங்களை கொண்டு அழகுபடுத்தியிருந்தார். விஜயகாந்த, ஸ்டாலினை, இப்படி பல பேரை நீங்கள் பட்டாசாக சித்தரித்து விஜயகாந்த் பட்டாசு சீறி பாயும், மேலே போனால் புஷ்டுன்னு போயிடும். ஸ்டாலின் சங்கு சக்கரம் முதல் ரவுண்டு வண்ண கலரை கொடுக்கும், அடுத்து அது காணாமல் போயிடும். இப்படி தான் இப்போ அது அந்த நேரம் ஒரு தீபாவளி நேரம். ஜெயலலிதா குலுங்கி சிரிக்கிறாங்க. அதன் பிறகு இவர் மந்திரி. ஜெயலலிதா மறைகிற வரை இவர் சரியா இருந்த மந்திரி, ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவுக்கு ஃபைனான்ஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. பிராடிமலையில் ஒரு வீட்டுக்கு 1/4 பவுன் கொடுத்துருக்காரு. 2 லட்சம் பேருக்கு 1/4 பவுனை கணக்கு போட்டு எத்தனை கொள்ளை அடிச்சிருப்பார். ஏறக்குறைய பிராடிமலை புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க பிராடி மலை, அதே மலை. இப்போ மழையே அங்கே இல்லை, எல்லா மலையும். சரி, இப்போ இவங்கெல்லாம் போறதுனால விஜய் அவர்களுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, பலவீனம்னு நினைக்கிறீங்களா? பெரிய பலவீனம். இப்போ அவரே என்னோட படம் எடுக்க வேண்டான்ட்டார யார விஜய் பாஸ்கர உன்னை நீ இப்போ 2 மாசமா காத்திருந்த ஒரே ஒரு படம், ஒரே ஒரு புகைப்படம் 2 பேர் சேர்ந்து இருப்பதை போல முடியவே முடியாதுட்டார். அப்போ நீங்க இப்போவே குதிரை பேரங்கிறது ஆட்சி அமைப்பதற்கு தான் குதிரை பேர் நடந்ததாக உலக வரலாறுகள் பதிவு பண்ணியிருக்கு. ஆனா ஆட்சி கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம் திமுக நடந்தது. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறாரு. ஸோ அவர் இப்ப இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஆரம்ப காலகட்ட அரசியலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? விஜயபாஸ்கர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர். ஒரு நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பு விருந்தினராக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்கிறார்கள். அப்போது ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக மாவட்ட மாணவர் அணி தலைவர் ஜெயலலிதாவுடைய உருவப்படத்தை நவ தானியங்களை கொண்டு அழகுபடுத்தியிருந்தார். அதாவது இந்த கோலம் போடுவதைப் போல நவதானியங்களில் ஜெயலலிதாவுடைய படத்தை வரைந்து வைத்திருந்தார். அப்போ அந்த அம்மா பார்த்து ரொம்ப அழகாக இருக்க, இது யார் இதை செய்ததுன்னு அந்த அம்மா விசாரிக்கிறாங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அப்போது இந்த இளைஞனை அறிமுகப்படுத்துகிறாங்க. சிறப்பாக செஞ்சுருக்கேன், நீ என்னை சென்னையில் வந்து பார். அந்த அம்மா போயிட்டாங்க. பின்னாடியே சென்னை போகிறாரு. போன பிறகு மாநில இளைஞரணி செயலாளர் பதவி கிடைக்குது. இதுதான் அவருக்கு ஜெயலலிதா அறிமுகமான நிகழ்வு. இதன் பிறகு நடந்த தேர்தலில் எம்எல்ஏ சீட் கிடைக்குது. அதன் பிறகு இவர் விஜயகாந்த, ஸ்டாலினை, இப்படி பல பேரை நீங்கள் பட்டாசாக சித்தரித்து விஜயகாந்த் பட்டாசு சீறி பாயும், மேலே போனால் புஷ்டுன்னு போயிடும். ஸ்டாலின் சங்கு சக்கரம் முதல் ரவுண்டு வண்ண கலரை கொடுக்கும், அடுத்து அது காணாமல் போயிடும். இப்படி தான் இப்போ அது அந்த நேரம் ஒரு தீபாவளி நேரம். ஜெயலலிதா குலுங்கி சிரிக்கிறாங்க. அதன் பிறகு இவர் மந்திரி. ஜெயலலிதா மறைகிற வரை இவர் சரியாக இருந்த மந்திரி, ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. போலி மருந்துகள், போலி மாத்திரைகள், போலி கம்பெனிகள், போலியான பர்மா சூட்டிகள் தொழிற்சாலைகளெல்லாம் இவரே உருவாக்குறார்.
ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு பயண டிக்கெட் வாங்கி தர்றார். பல பத்திரிகையாளர்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் கோடி ரூபாய் செலவிட போகிறாங்க. இல்லை, எப்படி இந்த வளர்ச்சி? எப்படி வளர்ச்சின்னா, மருந்து கம்பெனியில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிறார். இதுதான் வளர்ச்சி. இது என்ன உழைத்து சம்பாரிச்சதா? ஒரு ஆழிமலையில் ஒரு வீட்டுக்கு 1/4 பவுன் கொடுத்துருக்கார். 2 லட்சம் பேருக்கு 1/4 பவுனை கணக்கு போட்டுங்க. எத்தனை கொள்ளையடிச்சிருப்பார். ஏறக்குறைய விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க விராலி மலை, அதே மலை. இப்போ மழையே அங்கே இல்லை. எல்லா மலையும் 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, எம்சாண்ட் யூசாண்ட் எல்லாம் பொடி பொடியாக போச்சு. இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு இப்போ அவருக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது, ஆட்சி தேவைப்படுகிறது. காவல்துறை மிரட்டுறான், கலெக்டர் மிரட்டுறாரு, தாசில்தார் மிரட்டுறாரு. இப்போ அவரே கூட்டம் நடத்தி, அவரே ஆட்களை கூட்டிகிட்டு வந்து, அவரே பஸ்ஸை வைத்து, அவரே தாவேகா இணைப்பு விழாவை உருவாக்கி, அவரே தாவேகாவில் இணைந்து கொண்டதாக அறிவிக்கிறார். விஜயோடு ஒரு படம் எடுக்கணும்னு 2 மாத காலம் காத்திருக்கார். விஜய் அதுக்கு அனுமதியை கொடுக்கல. ஏன்? எதனாலனா சிபிஐ வழக்கு இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வழக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வழக்கு இருக்குது. அத்தனை கோடிகள் கொள்ளையடித்த அவ்வளோ வழக்கு நிலுவையில் இருக்குது. நீங்கள் டெல்லியில் கேதன் தேசாய்னு ஒரு மருத்துவக் கல்லூரி இயக்குனர், அவருடைய அலுவலகத்தில் 1500 கோடி ரூபாய் லஞ்ச பணம், ஏறக்குறைய 1.5 டன் தங்க கட்டி எடுத்தாங்க. அவர் தான் இப்போ அகில உலக இந்தியாவுடைய சுகாதார அமைப்பினுடைய தலைவர். இந்த மானங்கெட்ட இந்தியா, எவன் லஞ்சம் ஊழல் திருடுகிறானோ அவன் தான் உயர் பதவிக்கு வர முடியும். அதில் இந்த விஜயபாஸ்கரும் விளக்கு அல்ல. சார், அதுக்கு தான் வெளியிலேருந்து வரத்துக்கு தான் எல்லாருமே ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? அதாவது எடப்பாடி அவர்கள் திமுகவோட இணக்கமாக ஆகிறாரு. ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இல்லை, இவர்களெல்லாம் சேர்ந்து தானே திமுகவுக்கு போகிறாங்க. திமுகவுக்கு போகிறது இவர்கள் மந்திரி ஆவதற்கு தானே. எடப்பாடி முதலமைச்சர், இவர்களெல்லாம் வேலுமணி, விஜயபாஸ்கர், ஹெல்த் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர், இப்போ 2 விஜயபாஸ்கர்கள் வந்திருக்காங்க. வேலுமணி, அத்தனை பேர், தங்கமணி, வீரமணி, எல்லா மணியை திருடி அலிபாபாவும் 40 திருடர்களும் மந்திரியாளரும் தானே ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க. எடப்பாடியை பிஜேபியோடு கூட்டணி வைக்க சொன்னார்கள் இந்த திருடர்கள் தானே. இப்போ எதுக்கு அந்த காரணமே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த காரணம் இவர்களை புனிதராக்குவதற்காக சொல்லப்படுகிற காரணம். இவர்கள் புனிதர்கள் அல்ல. புனிதர்களாக இருந்தால் நீங்கள் அதிமுகவில் எம்ஜிஆருடைய இரட்டை இலையில் வெற்றி பெற்று அதை இரட்டை இலை இல்லாமல் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிட முடியுமா? அந்த கரூர் விஜயபாஸ்கர் டயர் கம்பெனி வச்சுருக்கார். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அரசாங்க சொத்து, மக்கள் வரி பணத்தில் வாங்குகிற டயரு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பினாமியில் ஒரு கடை வச்சு பாதி விலைக்கு விற்றாளுவர். இவர்களுக்கெல்லாம் என்ன அடையாளம் இருக்குது? எம்ஜிஆர் ரெட்டைலை என்ற அடையாளம் இல்லைன்னா இவர்களாம் தெருவோரத்து பிச்சைக்காரர்கள், தெருவோரத்து பிச்சைக்காரர்கள். இவர்கள் யாரை தெரியும்? விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கருடைய அப்பா ஊரை மோசடி செய்துவிட்டு ஊரால் விலக்கி வைக்கப்பட்டவர். அப்போ இவர்களுக்கு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் இதில் அதிமுகவில் இருக்கிறார் அவங்க அப்பா. அப்போது வெட்டாத ரோடு, போடாத சாக்கடை, இதில் கொள்ளையடிப்பதான் அவங்க அப்பாவுக்கு ஆரம்ப கட்ட தொழில். அதிமுகவுக்கு வந்து சேர்ந்த பிறகு உயிர்காக்கும் மருந்தில் பல கோடி கொள்ளையடித்த இந்த விஜயபாஸ்கர் இப்போ அவரே தாவேக்கால இணையணும் அவசரம். எஸ்பி மிரட்டுறாரு, கலெக்டர் மிரட்டுறாரு. இதையெல்லாம் தப்பிக்கணும். அதுக்கு இப்போ கிடைத்த ஆள் விஜய். சார், இப்போ இவங்கெல்லாம் போறதுனால விஜய் அவர்களுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, பலவீனம்னு நினைக்கிறீங்களா? பெரிய பலவீனம். இப்போ அவரே என்னோட படம் எடுக்க வேண்டான்ட்டார. யார? விஜயபாஸ்கரை. நீ இப்போ 2 மாதமாக காத்திருந்தார். ஒரே ஒரு படம், ஒரே ஒரு புகைப்படம், 2 பேர் சேர்ந்து இருப்பதை போல முடியவே முடியான்ட்டார். அப்போ இந்த அலிபாபா
குகையிலிருந்து வந்த 40 திருடர்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தானே அர்த்தம். கண்டிப்பா. வேலுமணி ஏன் சேர்த்துல, தங்கமணி சண்முகத்தை ஏன் சேர்த்துல, சிவி சண்முகத்தை எல்லாம் பல லட்சம் கோடி திருடி கொள்ளையடி மக்கள் காசை கொள்ளையடித்து மத்திய அரசு வழக்கு, மாநில அரசு வழக்கு, அந்நிய செலாவணி மோசடி வழக்கு, எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்கு. இவர்களை சேர்த்தா தனக்கு அசிங்கம், தனக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற மரியாதை போயிருந்தா விஜயே தவிர்த்தார். இப்போ இவர்களே மேடை போட்டு, இவர்களே கூட்டம் கூட்டி, இவர்களே சேர் போட்டு, இவர்களே புதுக்கோட்டை விளாளிமணி ஆளை கூட்டு வந்து, இவர்களே அந்த தாவேக்கா கொடியை பொருத்தி இவர்களே இணைகிறதா இணைப்பு விழா? அப்போ விஜய் அவர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற சம்பந்தம் இல்லாமல் எப்படி அவர் கொடியை பயன்படுத்த முடியும்? சம்பந்தம் இல்லாமல் எப்படி விஜய் ஏதோ பண்ணிட்டு போங்க, எனக்கு கேட்க வேண்டாம். ஆனால் என் பேரை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் இல்லை, அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை. இருக்கிற பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு விஜய் கட்சி பயன்படும். விஜயுடைய அந்த கட்சி கொடி காரில் கட்டிக்கலாம். யாரும் எந்த போலீஸ் அதிகாரியும் மறிக்க மாட்டான். அதிமுக கொடி இருந்தால் மறிப்பான். இப்போ இல்லை, அதுக்கு தான் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, கட்சி பெயரையோ கட்சியுடைய கொடியோ வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது, தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க மீது நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்துமே இவங்களுக்கு அதாவதுமா போலீஸை லஞ்சம் வாங்கிட்டு குவாரி நடத்த விட்டுருவான். கலெக்டரே கோடியை 1 கோடி வாங்கிட்டு எல்லா மலையும் உடைச்சி எடுத்துக்கன்னு விட்டுருவான். எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கிறது தானே. கண்டிப்பாக விஜய் பாஸ்கருக்கு இப்போ தாவேக்கா லேபிளில் தொழில் பண்ண போகிறார். முதல்ல எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்போ அவருக்கு ஆளுங்கட்சி அடையாளம் இருக்குது. இதே அவருக்கு அவர் திருடி வைத்திருக்கிற பல ஆயிரம் கோடி சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்த அடையாளம் பயன்படுத்துறாரு. அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் இப்போ நிறைவேறிடுச்சு. சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தலைமறைவு. ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தாவேக்கா எம்எல்ஏ வந்து மிரட்டினதா அந்த மாதிரிலாம் சொல்லி மிரட்டினதில்ல, பேரம் பேசி கட்சி மாற சொல்கிறாங்க 25 கோடி ரூபாய்க்கு. ஸோ இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி எப்படியாவது கிடைச்சிடணும். இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது. தான் அமர வேண்டிய அந்த முதலமைச்சர் நாற்காலியில் தவறுதலாக விஜய் அமர்ந்து விட்டார். ஆகையால் நீங்கள் எப்போவுமே குதிரை பேரங்கிறது ஆட்சி அமைப்பதற்கு தான் குதிரை பேர் நடந்ததாக உலக வரலாறுகள் பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் ஆட்சி கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம் திமுக நடத்துது. திமுக நடத்துகிறாங்க. யாரை? தாவேக்காவிலிருந்து இளையராஜா என்ற ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்கு 25 கோடி ரூபா தரணும்னு திருநாவுக்கரசு பேரம் பேசினதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அப்போது இது எதுக்கு? இது ஆட்சி அமைக்கிறக்கா? உலகத்தில் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தான் லஞ்சம் கொடுப்பான். ஆனால் இவர்கள் ஒருவரை அழிப்பதற்கு லஞ்சம் கொடுக்குற ஒரே கட்சி திமுக தான். சார், இந்த மாதிரியான செயல்களில் திமுக ஈடுபடும் பொழுது அந்த கட்சிக்கு எந்த மாதிரியான விளைவுகள் வந்து வரும்? அடுத்த தேர்தலில் வந்து அவங்க இதை விட பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திப்பாங்க, அந்த சூழ்நிலைலாம் உருவாகுமா இதனால்? இல்லை, இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அது இனிமேல் எந்த காலத்துலையும் ஜெயிக்காது. உடைந்த ஓட்டை படகுது. என்ன பண்ணது? மூழ்க ஆரம்பித்து கடைசியில் தண்ணிக்குள்ளே போயிடும். மொத்தமாக மூழ்கிறோம். திமுகவை காப்பாற்றிய கிறிஸ்துவர்கள் பங்கு இல்லை, திமுகவை காப்பாற்றிய தலித்துக்கள் பங்கு இல்லை, திமுகவை காப்பாற்றிய முஸ்லீம்களும் அங்கு இல்லை, திமுகவை காப்பாற்றிய கம்யூனிஸ்டுகளும் இல்லை, திமுகவை காப்பாற்றிய காங்கிரஸும் அங்கு இல்லை. கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லை, அவங்க 2 பேருக்கும் சாதகமான நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கூட்டணிக்கும் வரல. அப்போ தாவேக்காவில் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கணும் காமிக்காம அந்த நேரத்தில் வந்து திமுகவுக்கும் ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி தானே பேசியிருக்காங்க. இல்லை, அதாவது கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரை அகில இந்திய பாலிசி, அகில இந்திய அளவில் காங்கிரஸு, திமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க, இந்தியா கூட்டணி. அந்த காரணத்தினால திமுக கூட்டணியிலேருந்து தாவேக்கா கூட்டணிக்கு
தாவுவதை தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ தாவேக்காவே காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவ போகுது. அப்படி தாவுகிற பொழுது கம்யூனிஸ்டுகளும் அந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு சொல்கிறேன். அதனால் ஆட்சி கவிழ்ப்புக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த தாவேக்கா மோடி பிரதமர் ஆவதற்கு எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாடுபடாது. யார் பிரதமர் ஆகணும்? ராகுல் பிரதமர் ஆகணும். அப்போ ராகுல் பிரதமர் ஆவது தான் கம்யூனிஸ்டுகளுக்கு நோக்கம். பாஜகவுக்கு எதிரான ஆட்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அப்போது எதிர்காலத்தில் அனைவரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்கு. அப்போ தாவேக்காவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 100% அதான் சொல்லிட்டாங்களே. தாவேக்கா அரசை தூக்கி நிறுத்துகிற அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுது இந்த கூட்டணி ஒரு தற்காலிக கூட்டணி அல்ல, நிரந்தர கூட்டணி. 2029 வரை அது நீடிக்கும். பகிரங்கமாக சொன்னாங்களே. ஓகே சார், இப்போ திமுக என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. அதிமுக என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுக தான் அடுத்த ஆளுங்கட்சி. எப்படி சொல்கிறீங்க சார்? எப்படி சொல்கிறேன்னா, இந்த தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டும் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. படுதோல்வி அடைந்த பிறகும் அதிமுக திமுக ரெண்டும் 25% வாக்கை தக்க வைத்திருக்கு. ஆனால் அதிமுகவிலிருந்து பாஜக வெளியேறினாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, பாஜக வாக்கு இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு விழுகலை. ஆனால் பாமகவுக்கு தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் பெரிய செல்வாக்கு இல்லை. அது போல எங்கே போயிடுச்சு? விசிலுக்கு போயிடுச்சு. அப்போது எம்ஜிஆருடைய இரட்டை இலையினுடைய வாக்குகள் தான் 22, 23, 25% இப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் பிரியலன்னு பிரியல. இப்போ திமுகவுக்கு 25% வாக்களித்த கிறிஸ்துவர்கள் இப்போ எங்கே? தாவேக்கா. முஸ்லீம்கள் எங்கே? தாவேக்கா போயிட்டாங்க. தலித்து ஓட்டு திருமாவளவங்கிட்ட இல்லை. அதெல்லாம் எங்கே போயிடுச்சு? தாவேக்கா. சரி, பூரா என்ன இருக்கு? விசில் இருக்கு. அப்போது திமுக காங்கிரஸ் இருந்தால், இந்த ஆட்கள் பூரா இருந்தால், பாஜக எதிர்ப்பு என்கின்ற முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித்துகளுடைய அந்த வைராக்கியம் எங்கே இருக்கும்? திமுகவில் இருக்கும். இப்போ அத்தனை பேரும் எங்கே போயிட்டாங்க? தாவேக்கா போயிட்டாங்க. இப்போ திமுகவுடைய வாக்கு உண்மையாகவே என்ன? எல்லாம் இருந்துதான் 25%. அத்தனை பிரிந்து சென்றவர்கள்லாம் இருந்த பொழுது அவ்வளோ ஓட்டு 25%. இப்போ 10 முதல் 15% எங்கே போயிடுச்சு? தாவேக்காவுக்கு. அப்போ இவங்க எவ்வளோ மிச்சம் இருக்கு? ரொம்ப குறைவாக தான் இருக்கு. 10 15 தான் இருக்கும். அப்போ அதிமுக பெரிய கட்சியா திமுக பெரிய கட்சியா? அதிமுக. அதிமுகவில் எது கூட்டணி, எது அதிகாரம், எது மக்களுக்கு அறிமுகமானது? இரட்டை இலை. அப்போ உதயசூரியனா இரட்டை இலைன்னு பார்த்தா எது நிற்கிது? இரட்டை இலை. அப்போது எதிர்காலத்தில் 5 வருஷம் எடப்பாடி தாவேக்காவை எதிர்த்து அரசியல் செய்தால் எடப்பாடிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. இப்போ இது போன்ற பதவி ஆசை பிடித்தவர்கள், பணத்தாசை பிடித்தவர்கள், அதிகார ஆசை பிடித்தவர்கள், வெறி பிடித்தவர்கள், ஆசைன்னு சொல்ல முடியாது, வெறி பிடித்தவர்கள், பணவெறி, அதிகார வெறி, ஆட்சி வெறி பிடித்தவர்களெல்லாம் கிளம்பி எங்கே போயிட்டான்? தாவேக்கா போயிட்டான். இப்போ தொண்டர்களால் நிரம்பப்பட்ட கட்சி இப்போ தெளிவாக இருக்குது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வெளியேறும் பொழுது, ஸோ இவ்வளோ காலமாக அவங்க 8 தடவை 5 தடவைலாம் மினிஸ்டராகவும் எம்எல்ஏவும் இருக்கும் பொழுது, அப்போ மக்கள் சடனாக ஒரு புது வேட்பாளரை நிற்க வைக்கும்போது அதிமுகவுக்கு ஓட்டுலாம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுகவுக்கு ரெட்டைலைக்கு தான் ஓட்டே தவிர வேலுமணிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான். நீ ஒன்றும் இல்லைம்மா, வேலுமணி இந்த கூட்டணி குழப்பம், ஆட்சிக்கு கவிழ்ப்பு எல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போகிறாரு.
20 பேர் வரவேற்கிறான். அண்ணா சிலைக்கு மாலை போட்டார். எவ்வளோ பேர்? 20 பேர் நிற்கிறான். 2000 பேர் 200 கார் போன வேலுமணிக்கு ரெட்டை இலை இல்லை. யாருக்கு? வேலுமணி. அண்ணாதிமுக துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச பிறகு அவ்வளோ பேர் எங்கே போயிட்டான்? வேலுமணி பின்னாடியே போகல. வேலுமணிக்கு வீட்டு வேலை செய்கிறவன், கார் துடைக்கிறவன், தண்ணி ஊற்றுறவன், செடிக்கு பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறவன் 20 பேர் வச்சு படம் எடுத்து போட்டான். அதையும் நம்ம பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். இதுதான் வேலுமணியுடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. வேலுமணியுடைய கூட்டம். ரெட்டை இலைக்கு துரோகம் பண்ணிட்டாரு, எடப்பாடி நீக்கிட்டாரு. புதுசாக வேலுமணி இடத்துல சேமா வேலுச்சாமின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இது தெரிஞ்ச பிறகு தொண்டை பூரா எங்கே போயிட்டான்? ஒரே நாளில் வேலுமணியை விட்டுட்டு வேலுச்சாமி பின்னாடி போயிட்டான். வேலுச்சாமி முன்னாள் அமைச்சர் அவர். அப்போ இதுதான் அரசியல். என்ன அரசியல்? எம்ஜிஆர் அரசியல். எம்ஜிஆர் எங்கே இருக்காரோ, ரெட்டையில எங்கே இருக்கோ அங்கே தான் யார் இருப்பா? அதிமுக தொண்டர். அவன் குடியிருக்கிற பகுதியில் 500 ஓட்டு வாங்கினா அவன் அந்த ஏரியா வார்டு கவுன்சிலர், முனிசிபாலிட்டியில் போய் உட்காரலாம். 500 ஓட்டு வாங்கிறதுக்கு ரெட்டை இலை இருந்தால் தான் அவன் 500 பேர் யாருக்கு ஓட்டு போடுவான்? கவுன்சிலருக்கு. இந்த கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து தான் நகராட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது முதல்ல இந்த கவுன்சிலரை தேர்ந்தெடுக்க எது வேணும்? இரட்டை இலை. அப்போ ரெட்டை இலை இல்லாமல் வேலுமணிக்கு ஓட்டு போடுவானா? தங்கமணிக்கு ஓட்டு போடுவானா? எந்த மணிக்கும் ஓட்டு போட மாட்டான். இந்த மணிக்கே தடவை ஓட்டு போடல. 2000 வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டான். வச்சானா? எதுக்கு அடித்தான்? விஷனுக்கு ஓட்டு போட்டான். திமுக 2000 ரூபா 2 லட்சம் பேருக்கு 40 கோடி ரூபா 200 தொகுதியில் கொடுத்தாங்க. பலாயிரம் கோடியை கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி மக்கள் சோப்பில் வச்சுக்கிட்டான். ஓட்டு போட்டானா? யாருக்கு ஓட்டு போட்டான்? தாவிக்கா. விசிலுக்கு போட்டான். இதுதான். அப்போது இதே நிலைமை தான் எதிர்காலத்தில் நடக்கும். கண்டிப்பாக அதிமுக நிற்கும், திமுக நிற்காது. சார், இப்போ தமிழக அரசியலில் இன்னொரு விஷயம் பரபரப்பாக என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, வைகோ அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குற நிலைப்பாட்டில் தான் வந்து இருக்காரு. ஸோ தாவேக்கா இவரை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, அப்போ அவரே சொல்லிட்டார், 2 எம்எல்ஏக்கு ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நானே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைக்கிறேன்னு அவரே சொல்லிட்டதாக வைகோ சொல்லிட்டார். இப்போ வைகோ தாவேக்கா போகிற மூடுக்கு வந்துட்டார். இல்லை, அந்த ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தால் பரவாயில்ல. அடுத்த நாள் வந்து விஜய் அவர்கள் சொல்லலை, நான் தான் என்னோட எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொன்னேன் அப்படின்னு மாற்றி இல்லை அவர் வைகோனாலே மாற்றி பேசுகிறவர் தான். அப்படி ஆகி போச்சு. திரும்பவும் மாற்றி பேசுகிறவர் ஆகிட்டார். இப்போது திமுக வைகோவுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் பேசி அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. இதை வைகோவால் ஜீர்ணிக்க முடியாமல் தான் திமுக பெரிய துரோகம் செய்து விட்டது, எங்களை அவமானப்படுத்தி விட்டது, இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தோம், பொறுமையாக இருந்தோம், எங்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டது, எங்களை சொல்லனா கொடுமைக்கெல்லாம் ஆளாக்கினார்கள் திமுக. இதுவரை இந்த 5 ஆண்டு காலம் புதைத்து வைத்திருந்த அத்தனை கோபத்தையும் திமுக மேலே கொட்டிட்டார். இப்போ அவர் என்ன மூடில் இருக்கார்? தாவேக்கா பக்கம் ஆதரவு கொடுக்க தயாராகிட்டார். தெரிந்த பிறகு 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் உதயசூரியன் சின்னத்திலிருந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கடைசி கட்டமாக வைகோட்டிலிருந்து 2 எம்எல்ஏ அதையும் பறித்து கொண்டார்கள் திமுக. நீங்கள் 93 வைகோ ஒரு பெரிய திமுக ஜாம்பவான் பறித்து இப்போ கடைசி என்ன ஆயிடுச்சு? கடைசி மிஞ்சினது 2 எம்எல்ஏ. இந்த 2 எம்எல்ஏக்களையும் தாவேக்காவில் இணைத்தால் கண்டிப்பாக மந்திரி ஆக முடியும் நம்பினார். அதிலையும் திமுக பெரும் துரோகம் செய்து விட்டது. இப்போ அவரால் நான் இளமையாக இருக்கும்போது செய்த துரோகத்தை விட இது பெரும் துரோகம். துரோகம் என்றால் திமுக, திமுக என்றால் துரோகம். இதனுடைய வாழ்நாளில் நான் பட்ட அவமானங்களை விட இந்த அவமானம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதுதான் வைகோவனுடைய
கடைசி கால பொறுமல். இதுக்கு இந்த பழிச்சொல் திமுகவுக்காக வாழ்நாள் முழுக்க உழைத்த வைகோவை கடைசி காலத்தில் கூட துரோகம் செய்து தான் திமுக அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தது என்பதுதான் இப்பொழுது ஒரு சிங்கம் வைகோ சீரழிந்த கதை. சார், இப்போ வந்து வைகோ அவர்களை தாவேக்கா வந்து இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குமா ஒருவேளை இணைந்தா? இல்லை, இணைந்தா 2 சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுப்பதற்கு தாவேக்கா தயார். வைகோவை கூட்டணியில் வைத்து கொண்டால் திமுகவை எதிர்ப்பதற்கு பலமான ஒரு அரண் கிடைக்கும்னு தாவேக்கா நினைக்குது. நம்பிக்கைக்குரிய நபர் அல்ல விசிக திருமாவளவன். கம்யூனிஸ்டுகளும் எப்பொழுது வேண்டுமானாலும் அணி மாறலாம். ஆனால் திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு திராவிட இயக்க போர்வாள் யார்? வைகோ அவர்கள். வைகோவை நாடாளுமன்ற தேர்தல் வருது, உள்ளாட்சி வருது, இதுக்கெல்லாம் அவரை பயன்படுத்தி கொள்ளலான்னு தாவேக்கா விஜய் நினைக்கிறார். அதனுடைய விளைவு தான் திமுக மீது துரோகம் செய்து விட்டது திமுக, என்னை தாவேக்கா அரவணைக்கிறதுங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.